ஓம் சாந்தி 10-3-2024 காலை முரளி அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 13-2-99 மதுபன். முரளியின் தலைப்பு சிவனின் அவதாரம் மேலும் சிக்கனத்தின் அவதாரம் ஆகுங்கள். அதாவது சிவனின் அவதாரம் என்றால் சிக்கனத்தின் அவதாரம் ஆகுங்கள். சிவராத்திரியை கொண்டாடுறீங்க அப்படின்னா சிவனுடைய அவதரிப்பை நீங்க கொண்டாடுறீங்க அப்படின்னா சிக்கனத்தின் அவதாரமாக ஆகுங்கள் அப்படின்றார். இன்று திரிமூர்த்தி சிவதந்தை தன்னுடைய மிகவும் அன்பிலும் அன்பான இனிமையிலும் இனிமையான சாலிகிராம குழந்தைகளை சந்திக்க வந்திருக்கிறார். இன்றைய நாள் சிவன் மற்றும் சாலிகிராமங்களின் விசேஷ நாளாகும். தந்தை குழந்தைகளை சந்தித்து குஷியடைந்து கொண்டிருக்கிறார். குழந்தைகளின் பிறந்த நாளை கொண்டாட தந்தை வந்திருக்கிறார். மேலும் குழந்தைகள் நாங்கள் தந்தையின் பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்கிறோம் என்று சொல்கிறீர்கள். ஆக தந்தைக்கும் குஷி இருக்கிறது, குழந்தைகளுக்கும் குஷி இருக்கிறது. ஏனென்றால் இந்த பிறந்த நாள் முழு கல்பத்திலும் தனிப்பட்டது மேலும் அன்பானது. முழு கல்பத்திலும் இப்படிப்பட்ட பிறந்த நாள் வேறு யாருக்கும் கொண்டாடப்படுவதில்லை. தந்தை மற்றும் குழந்தைகளுக்கு ஒரே நேரத்தில் பிறந்த நாள் வருவது என்பது வேறு எந்த நேரத்திலும் யாருக்கும் வருவதில்லை. எனவே முதலில் பாப்தாதா குழந்தைகளுக்கு பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். மேலும் குழந்தைகளின் வாழ்த்துக்கள் அமிர்த வேளையிலிருந்து உள்ளத்திலிருந்து இதயத்தின் வாழ்த்துக்கள் பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்து விட்டது. பாப்தாதா அனைத்து குழந்தைகளை சாலிகிராமங்களை பார்த்து குஷியில் இந்த பாடலை தான் பாடுகிறார். ஆஹா செல்லமான குழந்தைகளே ஆஹா, ஆஹா தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே ஆஹா, ஆஹா அலௌகீக ஜென்மம், அலௌகீக பிறந்த நாள் கொண்டாடக்கூடியவர்களே ஆஹா. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்காகவும் ஆஹா ஆஹா என்ற பாடல் பாடிக்கொண்டிருக்கிறார். ஏனென்றால் உலகத்தில் உள்ள இவ்வளவு ஆத்மாக்களில் எவ்வளவு குறைந்த ஆத்மாக்களாகிய நீங்கள் இதுபோல் பல கோடி மடங்கு பாக்கியசாலிகளாக ஆகியிருக்கிறீர்கள். மேலும் வருங்காலங்களிலும் பாக்கியசாலிகளாக இருப்பீர்கள். அரை கல்பம் அமர பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அரை கல்பத்திற்கு நீங்க பாக்கியசாலிகள் தான். அதனால அமர பாக்கியவான் பவ அப்படின்றார். ஒரு பிறவிக்கான வரதானம் அல்ல, அநேக பிறவிகளுக்கு அமர வரதானம் உடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு தங்களுடைய சுய மரியாதை எவ்வளவு நினைவிருக்கிறது. அதாவது நீங்க உயர்ந்த பாக்கியசாலிகள் தான். அந்த வர்தானம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அரை கல்பத்திற்கு நீங்க அமர வர்தானம் அடைஞ்சிட்டீங்க. ஆனால் அந்த ஸ்வமான் எவ்வளவு உங்களுக்கு நினைவிருக்கும், இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறார். இந்த அலௌகீக பிறந்த நாள் அல்லது அலௌகீக பிறவியின் அளவற்ற ஆஸ்தியை தந்தை ஜென்மம் எடுத்த உடனேயே குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டார். பிறந்ததுமே நினைவு என்ற உயர்ந்த திலகத்தை ஒவ்வொரு குழந்தைக்கும் தந்தை கொடுத்து விட்டார். திலகம் இடப்பட்டிருக்கிறதல்லவா. பிராமண வாழ்க்கை என்றால் திலகமும் அழிவற்றதாகும். பிராமணர்களின் நெற்றியில் திலகம் இது உயர்ந்த பாக்கியத்தின் அடையாளமாக இருக்கிறது. அதாவது பிராமணன் என்றாலே திலக்கதாரி, அதாவது ஆத்மஸ்வரூபத்துல ஆத்ம உணர்வுல இருக்கக்கூடியவர்கள். ஆகையாலே உங்க நெற்றியில திலகம் இடப்பட்டிருக்கிறது அல்லவா அப்படின்றார். ஆகையாலே நீங்க பாக்கியசாலிகள். அதே நேரத்துல பொதுவாக திலகம் பாக்கியத்தினுடைய அடையாளம் அப்படின்னு உலகத்துல சொல்லுவாங்க. அப்போ உங்களுடைய நெற்றியில அழியாத திலகம் இருக்கு அப்படின்னா இது பாக்கியத்தினுடைய அடையாளமாக இருக்கு அப்படின்றார். ஆக நீங்கள் அனைவரும் மேலும் நாலாபுறங்களிலும் குழந்தைகள்
தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் மிகவும் ஊக்க உற்சாகத்துடன் இந்த தனிப்பட்ட மற்றும் அன்பான பிறந்த நாளை கொண்டாடிக் கொண்டிருக்கிறீர்கள். கொண்டாடிக் கொண்டிருக்கிறீர்கள் தானே? தந்தை நம்முடைய பிறந்த நாளை கொண்டாடிக் கொண்டிருக்கிறார். நாம் தந்தையின் பிறந்த நாளை கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம் என்று அனைவரும் குஷியடைந்து கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு குஷி இருக்கிறது? குஷியை அளக்க முடியுமா? அளவு இருக்கிறதா? இந்த அலௌகீக குஷியை அளக்கும் சாதனம் இந்த உலகத்தில் இன்னும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. எதுக்கோ கண்டுபிடிச்சிருக்காங்க, மெஷரிங் ஸ்கேல் அல்லது அளவுகோல் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இந்த அலௌகீக குஷியை அளக்கிறதுக்கான சாதனம் இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்றார். கடல் அளவு குஷி இருக்கிறதா என்று உங்களிடம் கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? கடல் என்பது ஒன்றுமே இல்லை என்பீர்கள். சரி, ஆகாயம் அளவிற்கு இருக்கிறதா? ஆகாயத்தை விட உயர்ந்த இடத்தில் உங்களுடைய வீடு இருக்கிறது. உங்களுடைய சூக்ஷ்ம வத்தனமும் இருக்கிறது. ஆகையால் யாரும் அளவுகோலை கண்டுபிடிக்கவும் இல்லை, கண்டுபிடிக்கவும் முடியாது. ஆகாயத்தையே அவங்க ஒரு அப்ராக்சிமேட்டா குத்துமதிப்பாதான் ஒரு மெஷர்மெண்ட் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வீடு எங்க இருக்கு, நம்ம சூக்ஷ்மவத்தனம் எங்க இருக்கு, பரந்தாம அளவிற்கு அன்பு இருக்கு, சூக்ஷ்மவத்தன அளவிற்கு அன்பு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் யாரால அளக்க முடியும்? அதனால இந்த அலௌகீக குஷி, ஆன்மீக குஷியை அளக்கிறதுக்கு எந்த சாதனத்தையும் இன்னும் கண்டுபிடிக்கவும் இல்லை, இனிமேலும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றார். அந்த அளவிற்கு குஷி இருக்கிறது என்றால் ஒரு கை அசையுங்கள். அனைவரும் கை தட்டினார்கள். குஷி இருக்கிறது என்பதில் அனைவரும் கைகளை உயர்த்தினீர்கள். வாழ்த்துக்கள். இப்பொழுது அடுத்த கேள்வி. புரிந்து கொண்டு விட்டீர்கள், அதனால்தான் சிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதாவது ஒரு கேள்வி பாபா கேட்டார், குஷி இருக்குன்னா கை தூக்குங்க அப்படின்னா, அதுக்கு எல்லாரும் கை தூக்கிட்டாங்க. இப்ப அடுத்த கேள்வியின் பாபா சொல்லும் போதே எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா என்ன கேட்க போறார் அப்படின்னு குழந்தைகளுக்கு தெரிஞ்சிடுச்சு. குஷி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க, அதுக்கப்புறம் சதா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க, அல்லது அவ்வப்போதுதான் இருக்குமா அப்படிலாம் கேட்பார் இல்லையா? அதனால இப்படிதான் ஏதாவது கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு குழந்தையையும் பாப்தாதா சதா மலர்ந்திருக்கும் ஆன்மீக ரோஜாவாக பார்க்க விரும்புகிறார், பாதி மலர்ந்ததாக அல்ல. சதா மற்றும் முழுமையாக மலர்ந்திருக்கும் மலர் எவ்வளவு பிரியமானதாக இருக்கிறது, பார்க்கும் போதே ஆனந்தமாக இருக்கிறது. அதுவே கொஞ்சம் வாடி போய்விட்டால் என்ன செய்வீர்கள்? ஒதுக்கி விடுவீர்கள். அதாவது டேபிள் மேல ஃப்ளவர் வாஸ்ல நம்ம ஃப்ளவர்ஸ் வைக்கிறோம், இல்ல பாபா படத்துக்கு முன்னாடி ஃப்ளவர்ஸ் வைக்கிறோம். அது நல்லா இருக்கிற வரைக்கும் ஓகே. அது வாட ஆரம்பிச்சதுன்னா என்ன பண்ணுவோம்? தூக்கி போட்டுடுறோம் இல்லையா? அதாவது உங்க முன்னாடி மலர்கள் இருக்கு, நல்லா மலர்ந்திருக்குன்னா உங்களுக்கு பிடிக்குது. அதுவே கொஞ்சம் வாட ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கும் பிடிக்கிறது இல்ல, அதை நீங்க தூக்கி போட்டுடுவீங்க. ஆனால் இங்கு பாப் தாதா ஒதுக்க மாட்டார், ஆனால் சுயம் அவர்களே ஒதுங்கி விடுவார்கள். ஆன்மீக குஷி, அலௌகீக குஷி இருந்ததுன்னா பாபா முன்னாடி இருப்பாங்க. அந்த குஷி இல்ல, கொஞ்சம் வாடி போயிட்டாங்க அப்படின்னா அவங்க சிந்தனையில என்ன இருக்கும்? அந்த கவலைக்கான விஷயம், பிரச்சனைக்கான விஷயம், மனிதர்கள், உலகம், பொருட்கள், இதேதான் இருக்கும். அப்ப எப்படி அவங்க பாபா முன்னாடி இருப்பாங்க? அதனால நான் யாரையும் ஒதுக்க மாட்டேன், அவங்களாகவே ஒதுங்கிடுவாங்க அப்படின்றார். இன்று இது கொண்டாடும் நாள். முரளியை சதா கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறீர்கள். இன்று நன்றாக குஷியில் மனதால் ஆடுங்கள், பாடுங்கள். மனதால் ஆடுங்கள், கால்களால் அல்ல. கால்களால் ஆட ஆரம்பித்து விட்டால் அனைத்தும் கலைந்துவிடும், நன்றாக இருக்காது. சப்போஸ் பாபா சொன்ன உடனே எல்லாரும் எழுந்து ஆட ஆரம்பிச்சாங்கன்னா சேர்ஸ் எல்லாம் தாறுமாறாக போகும், எல்லாமே மாறும். அதை பார்க்கவும் நல்லா இருக்காது, தாறுமாறாக இருக்கும்.
ஆகையால மனதால் ஆடுங்க, குஷி குஷியாக ஆடுங்க, பாடுங்க அப்படின்றார். ஆனால் பாப் தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். குழந்தைகள் ஆடிக்கொண்டும் இருக்கிறீர்கள். இனிமையிலும் இனிமையான தந்தையின் மகிமை மற்றும் தங்களுடைய அலௌகீக மகிமையின் பாடலையும் அதிகமாக பாடிக்கொண்டும் இருக்கிறீர்கள். பாபாவிற்கு உங்களுடைய மனதின் குரல் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. உங்க மைண்ட் வாய்ஸ் வந்து பாபாவுக்கு ரீச் ஆகுது அப்படின்றார். அனைத்து தேசங்களில் இருந்தும் குரல் வந்து கொண்டிருக்கிறது. தந்தையின் குரலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மேலும் தந்தையும் உங்களுடைய குரலை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹே உலகத்தின் மிக அன்பான குழந்தைகளே, நன்றாக ஆடுங்கள், நன்றாக பாடுங்கள். வேறு என்ன வேலை இருக்கிறது என்று தந்தையும் கூறுகிறார். பிராமணர்களுடைய வேலை என்ன? யோகா செய்வதும் கூட என்னது? உழைப்பு இருக்கிறதா என்ன? யோகத்தின் அர்த்தமே ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பாகும். சந்திப்பின் போது என்ன செய்வார்கள்? குஷியில் நடனமாடுவார்கள். தந்தையின் மகிமையின் இனிமையிலும் இனிமையான பாடல் மனம் தானாகவே பாடிக்கொண்டிருக்கும். பிராமணர்களுக்கான வேலையே இதுதான். பாடிக்கொண்டிருங்கள் மற்றும் ஆடிக்கொண்டிருங்கள். இது கடினமா? பாடுவது ஆடுவது கஷ்டமா? இல்லை அல்லவா? யாருக்கு கடினமாக தோன்றுகிறதோ அவர்கள் கை உயர்த்துங்கள். இப்பொழுதெல்லாம் இது ஆடுவதற்கான பாடுவதற்கான சீசன் ஆகும். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆடுங்கள், பாடுங்கள். சகஜம்தானே? சகஜம் என்றால் தலையசையுங்கள். கடினம் இல்லைதானே? எல்லாம் தெரிந்திருந்தும் வேண்டுமென்றே எளியதிலிருந்து விலகி கஷ்டமானதில் சென்று விடுகிறீர்கள். ஒன்றும் கஷ்டமானதில்லை, மிகவும் எளிதானதுதான். ஏனென்றால் அரைக்கல்பம் கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறீர்கள் என்பதை தந்தை அறிவார். அதாவது இத போய் கஷ்டம்னு சொல்றீங்களே, அரைக்கல்பமா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கஷ்டமான வாழ்க்கைய வாழ்ந்தீங்கன்றது எனக்கு தெரியாதா? எனக்கு எல்லாமே தெரியும். ஆகையால சந்தோஷமா இருங்க, ஆடுங்க, பாடுங்க. இதுல எந்த கஷ்டமும் இல்ல, ரொம்ப ஈஸி அப்படின்றார். இத்தனை பிறவிகள் நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்க, இப்போவும் தந்தை கஷ்டம் கொடுப்பாரா? ஆகையால பாபா சொல்லி கொடுக்கிற விஷயங்கள் எல்லாமே ஈஸி தான். எனவே இந்த நேரம் சகஜமானதாகும். கஷ்டம் என்று சொல்லக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? அவ்வப்போது கடினமாக இருக்கிறதா? எப்படி யாராவது செல்ல செல்ல பாதையை மறந்து வேறு ஒரு பாதையில் சென்று விட்டார் என்றால் கஷ்டமாக தான் இருக்கும். அதேபோல் ஞான மார்க்கம் கஷ்டமானதல்ல, அல்லது பிராமண வாழ்க்கையும் கடினமானதல்ல. ஆனால் பிராமணர்களுக்கு பதிலாக ஷத்திரியர்களாக ஆகிவிடுகிறீர்கள். ஷத்திரியர்களின் வேலையே சண்டை போடுவது, யுத்தம் செய்வது. ஆகையால் அது கஷ்டமாக தான் இருக்கும் அல்லவா? யுத்தம் செய்வதோ கஷ்டமாக தான் இருக்கும். மகிழ்ச்சியை கொண்டாடுவது சகஜமாக இருக்கும் அல்லவா? அதாவது ஞான மார்க்கம் ஒன்று கஷ்டமான மார்க்கம் இல்லை, அதே போல பிராமண வாழ்க்கையும் ஒன்றும் கடினமான வாழ்க்கை இல்லை. ஆனா நீங்க ஆக்கிடுறீங்க, எல்லாம் தெரிஞ்சும் நீங்களே போய் மாட்டிக்கிறீங்க, கஷ்டம் ஆக்கிடுறீங்க. பிராமணர்களுக்கு பதிலாக ஷத்திரியர்கள் ஆயிடுறீங்க. அப்ப ஷத்திரியர்களுடைய வேலை என்ன? சண்டை போடுறது, யுத்தம் செய்யறது, இதெல்லாமே ஷத்திரியர்களுடைய வேலை, கடினமான வேலை. ஆனா பிராமணர்களுடைய வேலை என்ன? ஆடுவது, பாடுவது, சந்தோஷமாக இருப்பது. பாதை மாறி போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு புரிய வைக்கிறார். ஏன்னா சூக்ஷ்மத்துல எப்போ நம்முடைய பாதை மாறுதுன்றதே தெரியறதில்ல. சில நேரத்துல ஒரு சின்ன சந்துதான் மாறி போயிட்டோம்னா எங்கேயோ போய் மாட்டிப்போம் இல்லையா? கஷ்டப்பட்டுதானே வரணும். ஆகையால ஞான மார்க்கத்துல கவனமாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்ல வர்றார். டபுள் ஃபாரினர்ஸ் மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடியவர்கள் தானே? ஒரு கையால் கை தட்டுங்கள்.
மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? அங்கு சென்ற பிறகு குழப்பம் அடைவதில்லை தானே? பாருங்கள், இன்றைய சிவ ஜெயந்தியின் மகத்துவம் 2 விஷயங்களில் இருக்கிறது. ஒன்று, இன்றைய நாள் விரதம் இருப்பார்கள். டபுள் ஃபாரினர்ஸ்க்கு இந்த பண்டிகையை கொண்டாடக்கூடிய சந்தர்ப்பமே வரவில்லை. அவங்க தர்மமே வேற, அவங்க பக்தியும் செய்யல, சிவராத்திரியும் கொண்டாடல. இப்ப அவங்களுக்கு பாபா சிவராத்திரியினுடைய மகத்துவம், விரதம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார். ஆகையால உங்களுக்கு அந்த சந்தர்ப்பமே வரல அப்படின்றார். பாரதத்தில் தான் கொண்டாடுகிறார்கள். ஆக இந்த நாளின் மகத்துவம், ஒன்று விரதம் இருப்பது, 2வது விழித்திருப்பது. ஆக நீங்கள் அனைவரும் கூட விரதம் எடுத்துக் கொண்டீர்கள் தானே? அதாவது டபுள் ஃபாரினர்ஸ் நீங்க பக்தி செய்யலைனாலோ, உங்களுக்கு சம்பந்தப்படாத விஷயமாக இருந்தாலும், இப்போ பாபா சொன்ன உடனே நீங்க விரதம் எடுத்துட்டீங்க தானே அப்படின்றார். பக்காவான விரதத்தை எடுத்துக்கொண்டீர்களா? அல்லது சில நேரம் லேசாக, சில நேரம் பக்காவாக இருக்கிறீர்களா? பக்குவம் இல்லாதது, பழுக்காதது பிடிக்குமா? பழுத்தது அனைத்தும் நன்றாக இருக்கும் அல்லவா? ஆக என்ன விரதம் எடுத்திருக்கிறீர்கள்? பாப் தாதா கொடுத்த முதல் விரதம் என்ன? எப்போது நினைவு என்ற திலகம் வைக்கப்பட்டதோ அப்போது முதலில் எந்த விரதம் எடுத்துக்கொண்டீர்கள் நினைவிருக்கிறதா? சம்பூர்ணமாக தூய்மையாகுங்கள் என்று தந்தை சொன்னார். குழந்தைகள் தாரணை செய்தீர்கள். ஆக தூய்மையின் விரதம் என்றால் வெறும் பிரம்மச்சரியம் மட்டுமல்ல, பிரம்மா தந்தைக்கு சமமாக ஒவ்வொரு எண்ணம், சொல், செயலிலும் தூய்மை. இதற்குதான் பிரம்மச்சாரி மற்றும் பிரம்மாச்சாரி என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு வார்த்தையிலும் தூய்மைக்கான அதிர்வலைகள் நிறைந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு சங்கல்பத்திலும் தூய்மையின் மகத்துவம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு செயலிலும் கர்மம் மற்றும் யோகம், அதாவது கர்ம யோகியின் அனுபவம் வேண்டும். இதற்குதான் பிரம்மாச்சாரி என்று சொல்லப்படுகிறது. பாபா ரொம்ப அழகா, ரொம்ப தெளிவாக பிரம்மாச்சாரின்னா என்ன அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். அதாவது எண்ணம், சொல், செயல்ல முழுமையாக தூய்மையை கடைபிடிக்கணும். ஒவ்வொரு வார்த்தையிலையும் தூய்மையினுடைய வைப்ரேஷன்ஸ் நிறைந்திருக்கணும். ஒவ்வொரு எண்ணத்திலும் அந்த தூய்மையினுடைய மகத்துவம் இருக்கணும். நாம ஒரு எண்ணத்தை உருவாக்குறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தூய்மையினுடைய மகத்துவம் வைக்கணும். தூய்மையினுடைய மகத்துவம் இல்லாத எண்ணத்தை எண்ணவே கூடாது. மற்றவங்களை பத்தி நெகட்டிவா நினைக்கிறது, குறைகளை பார்த்து இவங்க இப்படிப்பட்டவங்க நினைக்கிறது, அல்லது வேஸ்ட் தாட்ஸ் கிரியேட் பண்றது, இப்படி எல்லாம் செய்தோம் அப்படின்னா அந்த எண்ணங்களுக்கு நம்ம தூய்மையினுடைய மகத்துவத்தை கொடுக்கலன்னு அர்த்தம். ஆகையில அந்த எண்ணங்களுக்கு கூட தூய்மையினுடைய மகத்துவத்தை கொடுக்கணும். அப்போதான் பிரம்மாச்சாரியாக இருக்க முடியும். ஒவ்வொரு கர்மமும் கர்ம யோகம் அப்படின்னு அனுபவம் ஆகணும். பிரம்மா தந்தையை பார்த்தீர்கள். ஒவ்வொரு வார்த்தையும் மகா வாக்கியமாக இருந்தது, சாதாரண வார்த்தைகள் இல்லை. ஏனென்றால் உங்களுடைய பிறவி சாதாரணமானதல்ல, அலௌகீகமானது. அலௌகீகம் என்றாலே தூய்மை. ஆகையில பிரம்மச்சரியத்திற்கு மட்டும் இல்ல, பிரம்மாச்சாரியாகவும் இருக்கணும். பிரம்மா தந்தையை பின்பற்றக்கூடியவர்களாகவும் இருக்கணும். அவ்வளோ தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சாதாரண வாழ்க்கை இல்ல, அலௌகீக வாழ்க்கை. அலௌகீகம், ஆன்மீகம் என்றாலே தூய்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். எனவே தினமும் இரவில் தனக்குத்தானே ஆசிரியராகி சோதனை செய்யுங்கள். மேலும் தன்னுடைய சதவிகிதத்தின் அனுசாரம் தனக்குத்தானே மதிப்பெண் கொடுத்து கொள்ளுங்கள். 100% ஆக வேண்டும். ஆனால் தினமும் தன்னைத்தான் பார்த்து கொள்ளுங்கள், மற்றவர்களை பார்க்காதீர்கள். பாப் தாதா பார்க்கிறார். தன்னை பார்ப்பதற்கு பதிலாக
மற்றவர்களை பார்க்க ஆரம்பித்து விடுகிறீர்கள். அது சகஜமாக இருக்கிறது. அதாவது மற்றவங்கள பார்க்கறது ஈஸி. பாரு, பாபா இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றார். ஆனா இவங்க அப்படியே செய்துட்டு இருக்காங்க அப்படின்னு அதை பார்க்கறது ஈஸி. ஆனால் நான் எப்படி இருக்கிறேன்? மேபி அவங்கள போல நான் இல்ல. அந்த விஷயத்துல நான் பாஸ் ஆயிருப்பேன். அவங்க செய்யற மிஸ்டேக்ஸ் நான் செய்யாம இருக்கலாம். ஆனா நான் பர்ஃபெக்ட் இல்ல இல்ல. எனக்கு வேற ஒரு மிஸ்டேக் இருக்கு இல்லையா? குறை இருக்கு இல்லையா? ஆகையால யார பார்த்தாலும் அவங்களுடைய அவகுணங்களை பார்க்க கூடாது, குறைகளை பார்க்க கூடாது. கண்களுக்கு தெரியும் தான். அதை எப்படி நினைக்கணும் அப்படின்னா, இவங்க கூட அவங்களுடைய அவகுணங்களை நீக்கக்கூடிய அந்த யாத்திரையில இருக்காங்க. இன்னைக்கு இல்ல நாளைக்கு அவங்களும் மாறிடுவாங்க. இதுக்குதான் பேரு சுப பாவனை, சுப விருப்பங்கள். ஆகையால மற்றவங்கள பார்க்கிறது ஈஸி. அதனால பார்த்துடுறீங்க, பார்க்காதீங்க அப்படின்றார். இன்றைய நாள் சங்கல்பம், வார்த்தை மற்றும் செயலில் எவ்வளவு சதவிகிதம் இருந்தது என்று தன்னை பாருங்கள். அதாவது அந்த பியூரிட்டியினுடைய லெவல் எண்ணத்துல, சொல்லல, செயல்ல எந்த அளவிற்கு இருந்தது, எத்தனை பர்சன்டேஜ் இருந்தது நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்றார். இந்த ஆண்டு நீங்கள் நாலாபுறங்களிலும் என்ன செய்தி கொடுத்தீர்கள்? பரிவர்த்தனை, அதாவது மாற்றம் என்ற செய்தி அனைத்து நிகழ்ச்சிகளிலும் சொன்னீர்கள். அங்கு இங்கு என்று எங்கு சொற்பொழிவு செய்தாலும் மாற்றம் என்ற தலைப்பில் மிகவும் நன்றாக சொற்பொழிவு செய்தீர்கள். ஆக இந்த ஆண்டு நாலாபுறங்களிலும் சேவையில் மற்றவர்களும் மாற வேண்டும் என்ற லட்சியத்தை மிகவும் நன்றாக வெகு விமர்சையாக கொடுத்தீர்கள். பாப் தாதா மகிழ்ச்சி அடைகிறார். ஆக நீங்களும் தனக்குள் சோதனை செய்யுங்கள். தினமும் ஒவ்வொரு நாளும் எத்தனை சதவிகிதம் மாறி இருக்கிறேன் என்று சோதனை செய்யுங்கள். மாற்றம் ஏறும் கலைக்கானதாக இருக்க வேண்டும், இறங்கும் கலைக்கானதாக இருக்கக்கூடாது. பாப் தாதாவும் ஒவ்வொரு குழந்தையின் சார்ட்டை பார்க்கிறார். அனைத்து குழந்தைகளுடைய சார்ட்டையும் பார்க்கிறாரா அல்லது விசேஷமானவர்களுடைய சார்ட்டை மட்டும் பார்க்கிறாரா என்று நீங்கள் யோசிக்கலாம். அனைத்து குழந்தைகளின் சார்ட்டை பாப் தாதா அவ்வப்போது பார்ப்பார். தினமும் பார்ப்பது கிடையாது, ஆனால் அவ்வப்போது பார்க்கிறார். கடைசியில் இருந்தாலும் சரி, முதலில் இருந்தாலும் சரி, அனைவரும் சிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சார்ட் என்ன என்பதை சொல்லட்டுமா? இன்றைய நாள் கொண்டாடும் நாள் அல்லவா? ஆகையால் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் இனிமேல் முயற்சி செய்வதற்காக செய்கை கொடுக்கிறேன். இன்றைய நாளின் மகத்துவத்தின்படி விரதம் எடுப்பது என்றால் திட சங்கல்பம் செய்வது. உண்மையான பக்தன் ஒருபோதும் விரதத்தை உடைக்க மாட்டார். பாப் தாதா குழந்தைகளுக்கு மீண்டும் எதிர்காலத்திற்காக செய்கை கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் கூட அஸ்திவாரமான சங்கல்ப சக்தி அவ்வப்பொழுது அதிகமாக வீணாகிறது. எதிர்மறையானது வீணானதை விட குறைவாக இருக்கிறது. அதாவது நெகட்டிவ் குறைஞ்சிருக்கு, ஆனா வேஸ்ட் அதிகமா இன்னும் இருக்கு. சங்கல்பங்கள், எண்ணங்கள் எது அஸ்திவாரமாக இருக்கோ உங்க வாழ்க்கைக்கு, அதை நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றார். இந்த சங்கல்ப சக்தியின் உபயோகம் எவ்வளவு சுயத்திற்காக மற்றும் உலகத்திற்காக பயன்படுத்த வேண்டுமோ அவ்வளவு இன்னும் அதை அதிகப்படுத்துங்கள். ஏனென்றால் சங்கல்பத்தின் ஆதாரத்தில்தான் வார்த்தை மற்றும் செயல் இருக்கிறது. எனவே சங்கல்ப சக்தியில் மாற்றம் கொண்டு வாருங்கள். வீணாக மற்றும் எதிர்மறையாக போவதை மாற்றம் செய்து உலக நன்மைக்கான காரியத்தில் பயன்படுத்துங்கள். பாப் தாதா சங்கல்பத்தின் பொக்கிஷத்தை அனைத்தையும் விட உயர்ந்த பொக்கிஷம் என்று நினைக்கிறார். ஆகையால் இந்த சங்கல்பத்தின் பொக்கிஷத்தை பயன்படுத்துவதில்
சிக்கனத்தின் அவதாரம் ஆகுங்கள். இன்றைய நாள் அவதரிக்கும் நாள் என்று சொல்லப்படுகிறது. ஆக பாப் தாதாவிற்கு அனைத்து குழந்தைகளின் மீது இந்த சுப ஆசைதான் இருக்கிறது. அதாவது சிவ ஜெயந்தி அப்படின்னாலே சிவன் அவதரித்த நாள் இல்லையா? ஆகையாலே பாப் தாதா என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, இந்த அவதரித்த நாள் அன்று நீங்களும் சங்கல்பத்தின் பொக்கிஷத்தை பயன்படுத்துவதில் சிக்கனத்தின் அவதாரம் ஆயிடுங்க அப்படின்றார். இந்த சுப ஆசைதான் எனக்கு இருக்கு அப்படின்றார். இன்றைய நாள் சிவன் அவதரித்தலின் கூடவே நீங்கள் அனைவரும் சிக்கனத்தின் அவதாரம் ஆகுங்கள். சங்கல்பத்தில் சிக்கனம் செய்தீர்கள் என்றால் வீணாகுவதில் இருந்து பாதுகாத்து விட்டீர்கள். ஆக மற்ற அனைத்து பொக்கிஷங்களும் தானாகவே பாதுகாக்கப்படும். ஆக 99 என்ன நடக்கும்? 99 ஆரம்பமாகிவிட்டதல்லவா? 99 என்னவாகுமோ என்று முன்பு யோசித்துக் கொண்டிருந்தீர்கள். ஏதாவது நடந்ததா என்ன? பிப்ரவரி வந்துவிட்டது. அப்படியே ஒருவேளை நடந்தாலும் உங்களுக்கு என்ன இருக்கிறது? உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் இருக்கிறதா? பயம் இருக்கிறதா? என்ன ஆகுமோ என்ற பயம் இருக்கிறதா? உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். உலகத்திற்கு என்ன நடந்தாலும் நீங்கள் பயமற்றவர்களாகி சிரித்த முகத்துடன் விளையாட்டை பார்க்க வேண்டும். விளையாட்டில் இரத்தத்தையும் காண்பிக்கிறார்கள், அன்பையும் காண்பிக்கிறார்கள். அதாவது பாபா சினிமாவை பற்றி சொல்லிட்டு இருக்கிறார். அன்பான சீன்ஸும் இருக்கும், கொலை குத்து வெட்டுன்னு சொல்லி அந்த சீன்ஸும் ரத்தாறு ஓடுற சீன்ஸும் இருக்கும் இல்லையா? சண்டையையும் காண்பிக்கிறார்கள் என்றால் நல்ல விஷயங்களையும் காண்பிக்கிறார்கள். பிறகு விளையாட்டில் என்ன நடக்குமோ என்ற பயம் ஏற்படுமா என்ன? என்ன நடந்தது, ஏன் நடந்தது என்று இப்படி யோசிப்பார்களா என்ன? மஜாவாக அமர்ந்து பார்க்கிறார்கள். இதுவும் எல்லையற்ற விளையாட்டாகும். ஒருவேளை சிறிதளவு பயம் ஏற்பட்டு விட்டாலும், அதாவது என்ன நடந்தது, ஏன் இப்படி நடந்தது, இப்படி நடந்திருக்க கூடாதே, ஏன் நடந்தது என்று இப்படி நினைக்கக்கூடியவர்களுக்கு அதன் தாக்கம் கண்டிப்பாக ஏற்படும். அதாவது பயத்தினுடைய எண்ணங்கள் இப்படி ஏன் என்ன இதெல்லாம் வந்தது அப்படின்னா கண்டிப்பா அதனுடைய பிரபாவம் ஏற்படும். அதனுடைய இம்பேக்ட்ல வந்துருவீங்க. அப்போது நல்ல காட்சிகளில் நல்ல மனநிலை, கெட்ட காட்சிகளில் மனநிலை கெட்டு விடுகிறது, அலைச்சலில் வந்து விடுகிறீர்கள். ஆகையால் 99 இருந்தாலும் 2000 இருந்தாலும் உங்களுக்கு என்ன? விளையாட்டு நடக்கட்டும், விடுங்கள், மஜாவுடன் பாருங்கள், பயப்படாதீர்கள். ஐயோ ஏன் இப்படி நடந்தது என்று சங்கல்பத்திலும் வரக்கூடாது. 99ஆம் ஆண்டு என்னவாகும்? ஏதாவது நடக்குமா நடக்காதா என்று அனைவரும் கேட்கிறார்கள். அதற்கு பாப்தாதா கூறுகிறார், நீங்கள்தான் இயற்கைக்கு நன்றாக சுத்தப்படுத்துங்கள், சுத்தம் செய்யுங்கள் என்று பெரிய பெரிய துடப்பம் கொடுத்திருக்கிறீர்கள். பிறகு ஏன் பயப்படுகிறீர்கள்? உங்களுடைய கட்டளைப்படி அது சுத்தப்படுத்துகிறது. விநாசமே வந்தாலும் ஏன் பயப்படுறீங்க? பூகம்பமும் வரலாம், சுனாமியும் வரலாம், வேற ஏதோ நடக்கலாம். நீங்க தானே சொல்லிருக்கீங்க, இயற்கைக்கு கட்டளை இட்டிருக்கீங்க கிளீன் பண்ண சொல்லி, பெரிய பெரிய தொடப்பத்தை கொடுத்திருக்கீங்க, அதனுடைய வேலை அதை செய்யறது, நீங்க ஏன் பயப்படுறீங்க? உங்களுடைய கட்டளைப்படி அது சுத்தப்படுத்துகிறது. அப்படி இருக்கும் போது நீங்கள் ஏன் அலைச்சலில் வருகிறீர்கள்? நீங்கள்தான் கட்டளை பிறப்பித்திருக்கிறீர்கள். எனவே ஆடாதவராகி அசையாதவராகி மனம் மற்றும் புத்தியை முற்றிலும் சக்திசாலியாக்கி ஆடாத அசையாத மனநிலையில் நிலைத்து விடுங்கள். இயற்கையின் விளையாட்டை பார்த்து கொண்டே செல்லுங்கள், பயப்படாதீர்கள். நீங்கள் அலௌகீகமானவர்கள்,
சாதாரணமானவர்கள் அல்ல. சாதாரணமானவர்கள் அலைச்சலில் வருவார்கள், பயப்படுவார்கள். அலௌகீகமானவர்கள், மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்கள் விளையாட்டை பார்த்து தன்னுடைய உலகத்திற்கு நன்மை செய்யும் காரியத்தில் பிஸியாக இருப்பார்கள். ஒருவேளை மனம் மற்றும் புத்தியை காலியாக வைத்திருந்தீர்கள் என்றால் பயப்படுவீர்கள். மனம் மற்றும் புத்தி லைட் ஹவுஸாக இருந்தது என்றால் லைட்டை பரப்புவீர்கள். இந்த காரியத்தில் பிஸியாக இருந்தீர்கள் என்றால் பிஸியான ஆத்மாக்களுக்கு பயம் ஏற்படாது, சாட்சி தன்மை இருக்கும். ஏதாவது அலைச்சல் ஏற்பட்டால் தன்னுடைய புத்தியை சதா தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏன், எதற்கு என்ற கேள்விகளில் புத்தியை பிஸியாக அல்லது நிறைத்து வைத்துக் கொள்ளாதீர்கள். காலியாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு தந்தை மற்றும் நான் என்று இருக்க வேண்டும். அப்போது நேரத்தின் அனுசாரம் கடிதம், டெலிபோன், டிவி அல்லது என்னவெல்லாம் சாதனங்கள் உருவாகி இருக்கிறதோ அவை செய்தியை கொண்டு சேர்க்கவில்லை என்றாலும் பாப் தாதாவின் கட்டளைகளை தெளிவாக பெற முடியும். அதாவது உங்களுடைய புத்தி கிளியரா இருந்தது அப்படின்னா பாப் தாதாவுடைய டச்சிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதாவது டெலிஃபோனை நம்ப வேண்டாம், டிவியை நம்ப வேண்டாம், லெட்டர்ஸை நம்ப வேண்டாம், அதன் மூலமா செய்தி போய் சேரலைன்னா கூட பரவாயில்ல. பாபாவுடைய டைரக்ஷன்ஸ் என்னவோ அதை நீங்க தெளிவா கேட்ச் பண்ண முடியும் அப்படின்றார். இந்த விஞ்ஞானத்தின் கருவிகளை ஒருபோதும் ஆதாரமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். பயன்படுத்துங்கள், ஆனால் சாதனங்களின் ஆதாரத்தில் தன்னுடைய வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளாதீர்கள். ஏனென்றால் சில நேரங்களில் விஞ்ஞான சாதனம் இருந்த போதிலும் அதை பயன்படுத்த முடியாது. அந்த மாதிரியான சூழ்நிலையும் வரப்போகிறது. அதாவது விஞ்ஞான சாதனங்களை யூஸ் பண்ணுங்க, வேணான்னு சொல்லல. ஆனால் அது இருந்தால்தான் அப்படின்னு அதுக்கு அடிமையாக கூடாது. அதனுடைய ஆதாரத்திலேயே உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது அப்படின்றார். எனவே சைலன்ஸின் சாதனம் எங்கிருந்தாலும் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் மிக தெளிவாக மற்றும் மிக விரைவாக காரியத்தில் பயன்படும். ஆனால் தன்னுடைய புத்தியின் லைனை தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். புரிந்ததா? சீக்கிரமாக தங்க யுகம் வந்துவிட வேண்டும் என்று நீங்கள்தான் வரவேற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆக தங்க யுகத்திற்கு இந்த சுத்தம் தேவை அல்லவா? விநாசத்தை பார்த்து பயப்படாதீங்க. கோல்டன் ஏஜ் வேணும்னு விரும்புறீங்க. கோல்டன் ஏஜ் வரணும்னா இந்த உலகம் கிளீன் ஆகணும் தானே. ஆகையால் இயற்கை நன்றாக சுத்தம் செய்யும். ஆக இன்றைய நாள் என்ன சங்கல்பம் செய்தீர்கள்? வெறும் சங்கல்பம் அல்ல, திட சங்கல்பம் என்ன செய்தீர்கள்? சிக்கனத்தின் அவதாரமாக ஆகியே தீர வேண்டும். சாதாரண எண்ணத்தின், சாதாரண வார்த்தையின், சாதாரண செயலின் சிக்கனம். இரண்டாவது விஷயம், புத்தியை சதா தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். இதையே பாப்தாதா உண்மையான உள்ளம் உடையவரிடம் இறைவன் திருப்தியாக இருப்பார் என்று வேறு வார்த்தைகளில் கூறுகிறார். உண்மையான உள்ளம், சுத்தமான உள்ளம். தற்சமயம் உண்மை மற்றும் சுத்தம் அவசியமாக இருக்கிறது. உள்ளத்திலும் உண்மை, குடும்பத்திலும் உண்மை மற்றும் தந்தையிடமும் உண்மை. புரிந்ததா? இன்று இதையெல்லாம் சொல்ல வேண்டாம் என்றுதான் நினைத்தேன், ஆனால் சொல்லிவிட்டேன். அதாவது ஏற்கனவே சொன்னார் இல்லையா பாபா, இன்றைக்கு கொண்டாட்டம் தான், முரளி எல்லாம் இல்லைன்னுட்டு, இருந்தாலும் நான் சொல்லிட்டேன் அப்படின்றார். பாப் தாதாவிற்கு அன்பு இருக்கிறதல்லவா? ஆகையால் சிறிது பலவீனத்தை கூட பாப் தாதாவினால் பார்க்க முடியவில்லை. பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையையும் தன்னை போன்று சம்பூர்ணமாக பார்க்க விரும்புகிறார்.
நாலாபுறமும் அலைச்சல் இருக்கிறது. இயற்கையின் அனைத்து தத்துவங்களும் நன்றாக அலைச்சல்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் கூட அலைச்சல் இல்லாமல் இல்லை. மனிதர்களின் அலைச்சலும் இருக்கிறது, இயற்கையின் அலைச்சலும் இருக்கிறது. அதாவது மனிதர்கள் மூலமாக கூட பிரச்சனைகள், டிஸ்டர்பன்சஸ் எல்லாமே இருந்துகிட்டே இருக்கு. இயற்கை கூட அலைச்சலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்றார். இந்த உலகத்தில் இப்படி நாலா புறங்களிலும் அலைச்சல் இருக்கும் போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பாதுகாப்பிற்கான சாதனம் என்ன? ஒரு நொடியில் தன்னை விதேகி, அஷரீரி அல்லது ஆத்ம அபிமானியாக ஆக்கிக் கொண்டால் அலைச்சலிலும் ஆடாமல் அசையாமல் இருக்க முடியும். இதற்கு அதிகம் நேரம் எடுத்துக்கொள்ளாதல்லவா? இப்பொழுது ஒரு வினாடியில் மனம் புத்தியை எங்கு விரும்புகிறீர்களோ அங்கு நிலைக்க செய்ய முடிகிறதா என்று சோதனை செய்யுங்கள். இதற்குதான் சாதனை என்று சொல்லப்படுகிறது. ஒரு வினாடியில நீங்க எங்க விரும்புறீங்களோ அங்க உங்க மனதையும் புத்தியையும் நிறுத்திட்டீங்கன்னா இதுக்குதான் பேரு சாதனை அப்படின்றார். நல்லது. உள்நாடு மற்றும் வெளிநாட்டின் நாலா புறங்களிலும் உள்ள தந்தையின் அன்பில் மூழ்கியிருக்கும் ஆத்மாக்களுக்கு சதா தன்னை பிரம்மாச்சாரி மனநிலையில் நிலைக்க செய்யும் அன்பான உதவியாளர்களான குழந்தைகளுக்கு, சதா ஒரு நாமம் மற்றும் சிக்கனத்தை காரியத்தில் பயன்படுத்தக்கூடிய தைரியசாலி குழந்தைகளுக்கு, சதா குழப்பத்திலும் உறுதியாக இருக்கக்கூடிய பயமற்ற ஆத்மாக்களுக்கு, சதா மகிழ்ச்சியில் கொண்டாடக்கூடியவர்களுக்கு, தந்தையின் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். குழந்தைகளின் அனைத்து வாழ்த்து அட்டைகளும் கிடைத்தது. பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். அனைவரும் பிறந்த நாளுக்கான கிரீட்டிங் கார்ட்ஸையும், மேலும் வெளிநாட்டினர் வேலண்டைன்ஸ் டே அதாவது காதலர்கள் தினத்திற்கான கார்ட்ஸையும் அனுப்பியிருக்கிறார்கள். அன்பு கடலான தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் சிவராத்திரியின் கூடவே அன்பில் மூழ்கியிருக்கும் நாளுக்கான வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நாலா புறங்களிலும் உள்ள உள்நாடு, நகரம், கிராமத்தில் உள்ள குழந்தைகளுக்கு முதலில் அனைத்து சிறிய சிறிய அதாவது குக்கிராமத்தில் உள்ள குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் வாழ்த்துக்கள். கூடவே உங்கள் அனைவருக்கும் கூட வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் எவ்வளவு கொடுப்பது? நீங்கள் எந்த அளவிற்கு தாரணை செய்ய முடியுமோ அதைவிட அதிகமான வாழ்த்துக்கள். வரதானம். ஸ்நேகம் மற்றும் புதுமையின் அத்தாரிட்டியின் மூலம் சமர்ப்பணம் செய்விக்கக்கூடிய மகான் ஆத்மா ஆகுங்கள். யார் உங்களுடைய தொடர்பில் வந்தாலும் அவர்களை எப்படி சம்பந்தத்தில் கொண்டு வர வேண்டும் என்றால், சம்பந்தத்தில் வந்து வந்து சமர்ப்பண புத்தியுடையவர்களாக ஆகிவிட வேண்டும். மேலும் அவர்கள் தந்தை என்ன கூறுகிறாரோ அதுதான் சத்தியம் என்று சொல்ல வேண்டும். இதற்குதான் சமர்ப்பண புத்தி என்று சொல்லப்படுகிறது. பிறகு அவர்களுடைய கேள்வி முடிந்துவிடும். இவர்களுடைய ஞானம் நன்றாக இருக்கிறது என்று மட்டும் சொல்லக்கூடாது. ஆனால் இது புது ஞானம், இது புது உலகத்தை கொண்டு வரும். இந்த சப்தம் வெளிப்படும் போதுதான் கும்பகர்ணர்கள் வெளிப்படைவார்கள். எனவே புதுமை என்ற மகான் தன்மையின் மூலம் அன்பு மற்றும் அத்தாரிட்டி என்ற சமநிலையினால் சமர்ப்பணம் செய்ய வையுங்கள். அப்போதுதான் மைக் தயாராகிவிட்டது என்று சொல்ல முடியும். ஸ்லோகன். ஒரு பரமாத்மாவிற்கு பிரியமானவர்களாக ஆகுங்கள், அப்போது உலகத்திற்கு பிரியமானவர்களாக ஆகிவிடுவீர்கள். இன்றைய அவ்வியக்த சமிகை. யார் ட்ரஸ்டியாகி இருப்பார்களோ
அவர்கள் சதா கவலையற்ற சக்கரவர்த்திகள், அதாவது கவலைகளிலிருந்து விலகி இருப்பார்கள். அவர்களுக்கு நான் மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கிறேன் என்ற ஆன்மீக பெருமிதம் இருக்கும். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவர்கள் சுயம் லேசாக இருப்பார்கள், சுயம் சதா விலகியும் இருப்பார்கள். கொஞ்சம் கூட அந்த சூழ்நிலையின் பிரபாவத்தில் வரமாட்டார்கள். ஓம் சாந்தி.
ஆ